இன்னைக்கு விஜய் பேசின பேச்சில் எனக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு எத்தனை அமைச்சர் பதவி கொடுத்தீங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆனா நம்மளுடைய அரசுல 8 அமைச்சர் பதவிகள் யாருக்கு? நம்ம பட்டியலின சகோதரர்களுக்கு. எல்லாம் நம்ம அண்ணன், நம்ம தம்பி, நம்ம தங்கச்சிங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த மினிஸ்டர் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பளவு டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்காது. ஒரு பர்டிகுலராக ஒரு 2 சமுதாயத்தை சேர்ந்தவங்களுடைய டாமினேஷன் தான் இருக்கும். அது வந்து டிவிக்கு கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுதான் உண்மை. செம்ம டிரான்ஸ்ஃபார்மேஷன் தமிழ்நாட்டில். இந்த மாதிரி ஒரு பட்டியலில் தலித் சமுதாயத்துக்கு இவ்வளோ மினிஸ்டர் சீட்டு கொடுத்தா மக்கள்கிட்ட இருந்து எதிர்ப்பு வரும், யாரும் நம்மளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்ற ஒரு பின்பம் இருந்தது. இப்போ அது எல்லாமே இந்த டிவிக்கு மூலமாக அதை ஆக்சுவலி உடச்சிட்டாங்க நல்லாவே. இவங்களால இந்த இடத்துக்கு வரவே முடியாது, வரவே கூடாது அப்படின்ற ஒரு இடம் இருந்தது, அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருந்தது. அது எல்லாமே பார்த்திங்கன்னா டிவிக்கு வந்து உடச்சிட்டாரு. விஜய்க்கு அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ப்ரிவிலேஜ் இருக்குது. அந்த ப்ரிவிலேஜை வந்து ப்ராப்பராக செயல்படுத்தணுன்னா அவருக்கு ப்ராப்பரான ஒரு அட்வைசர் வேணும். அது மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லாமே சிறப்பாக நடக்கும்.